இந்த இதில் தான் கரூர் விவகாரத்தை பற்றி வாய் திறந்திருக்காரு. திரும்ப கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஈவெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இவர் நேரடியாக மக்களை சந்திக்கிறத யாருங்க தடுத்தா? 41 பேர் செத்து போய்க்கிறான், துக்கம் அப்படி இப்படின்னு ஊட்டிக்கிட்டு யாரையும் தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடிக்குவாங்க, நியூ இயர் கொண்டாடிக்குவாங்க, மலேசியாவில் ஆடியோ லான்ச் வச்சு டான்ஸ் ஆடிக்குவாங்க. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், இந்த பழக்கத்தை எப்பயாவது நான் விட போகிறீங்க? ஒரு மேற்கூரை போடுங்க. நான் நீ கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி போட்டு மேற்கூரை போட்டுக்கணும். எங்கள் தலைவன் அப்படி தான் பண்ணுவோம். நீ யார் கேட்க எல்லாம் கேட்டானோ ஒருத்தன் போய் சேர்ந்தான். மக்களோட மக்களா நிற்கிறான், அந்த மக்கள் அவன் கூட நிற்கிறாங்க. அந்த காண்டு நீ மாநாடு நடத்துகிற எதுவும் பண்ணுறேன், ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தாருண்ணா. என்ன சொல்கிறாரு? ரத்தம் சென்சிட்டிவ் தலைவர், இந்த இடத்துல ரைட்டில் திரும்பி அழுவணும் அப்படியா ஆண்டா அழுக்கு தலைவர் மறுபடியும் திரும்பி சாரி சொல்லிட்டு பேசுகிறேன். சாரி. இங்கே செயற்கைத்தனம் இருக்குல்ல, மக்களை என்னையும் பிரிக்க முடியாது, இது உணர்வு சென்சிட்டிவ் ஊரின்னு கத்துனார்ல. சஜின்னு ஒருத்தர் செத்து போனார்ல, யாருங்க அவர்? 25 ஆண்டு காலம் விஜய்க்கு ஃப்ரெண்டு. 25 வருஷம் உழைச்ச ஒருத்தனுக்கே இந்த கதினா நம்மலாம் எந்த மூலைக்கு? இப்படி யாரும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். ஆனால் இந்த தேர்தல் வந்து ஒரு விசில் புரட்சியாக இருக்கும். போர் எங்களுக்கும் அவருக்கும் தான் போர். என்ன போர்? விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். யாரையும் நான் எதிரியாக பார்க்க மாட்டேன்னு சொன்னார். இதுங்க எல்லாம் அறகுறைங்க தானே. உடனே ஃப்ரெண்டு கட்சிக்கிறாரு, ஃப்ரெண்டு. இதெல்லாம் ஒருத்தர் அவமானப்படுத்துறது தானே, கலாச்சிட்டாரம்மான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தானே இதெல்லாம். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? திமுகவை தாண்டி மற்ற அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்களா வாண்டடா வரீங்க. வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை. பிளாஸ் காமெடியாக இருக்குது. இவர்கள்லாம் என்ன காமெடியாக இருக்குது? மக்கள் பிரச்சனை பேசணும் காமெடியாக இருக்குதா? அப்போ பச்சைக்கு பால் டப்பான்னு பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரும். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம் சார். வேலூரில் விஜய் அவர்களுடைய பேச்சு ரொம்ப சென்டிமெண்ட்டாக மனசை தொடர அளவுக்கு இருந்ததா? இந்த இதில் தான் கரூர் விவகாரத்தை பற்றி வாய் திறந்திருக்காரு. அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? பச்சக் என்ன சார் பச்சக்? அவர் தானே சொன்னார், 3-4 வார்த்தை ஒவ்வொரு கூட்டத்துலையும் கற்றுக் கொடுப்பாரு. பச்சக், அப்புறம் பால் டப்பா, காண்டு, இந்த மாதிரி அரிய வகை வார்த்தைகளை அந்த சென்சி டீமுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதாவது என்ன சொன்னீங்க, கரூர் விஷயம் உருக்கமாக பேசினாரா? திரும்ப கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. கரூரில் அந்த ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு காவல்துறை பொறுப்பு இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் சொன்னாங்க. இவர் குற்றமற்றவர், இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிலாம் யாருமே சொல்லலை. ஆனால் இவர் நினச்சிக்கிறாரு நான் என் மேலே எந்த இதுவும் கிடையாதுன்னு. காலையிலேருந்து 12 மணிக்கு கூட்டம்னு எப்போவுமே பேட்டி கொடுக்காத புஷி ஆனந்த் 12 மணிக்கு தலைவர் வருவார் கரூருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்தது எதுக்கு? ஒவ்வொரு ஊர்லேயும் கூட்டத்தை கூட்டிகிட்டு ஆட்டின்னு காட்டிட்டு 7:30 மணிக்கு வந்து சேர்ந்துட்டு அங்கே போலீஸு 500 மீட்டருக்கு முன்னாடியே நடத்திங்க சார். ஏன்னா அது ஒரு ரோடை 2ஆக பிரித்து அந்த சென்ட்ரல் மீடியனில் பேனர் வச்சுட்டாங்க. இந்த சைடு ஒரு பெரிய தடுப்பு, அந்த ஜென்ரேட்டர் ரூம்லாம் இருக்குது. இப்படி போய் ரைட்டு போனீங்கன்னா ஃபுல்லாக பைக் பார்க்கிங். அதான் போகிற வழிலாம் எப்படி அடைச்சிட்டாங்கன்றான். ஜனங்க இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸை கொண்டு போய் உள்ளே விட்றாங்க. அப்போ போகும்போது இப்போ தண்ணியில் பஸ்ஸு போச்சுன்னா தண்ணி கிளியும்ல, அந்த மாதிரி ஜனங்க கிழிஞ்சி ஒருத்தர் தள்ளப்படுது. சார், இது ஏற்கனவே முடிந்ததை இப்போ இத்தனை நாளாக ஒரு கரூர் விவகாரத்தை பற்றி எங்கேயுமே பேசலை அப்படின்னு சொன்னப்போ இந்த மேடையில் ஏன் என் மேலே பழிய போடுறீங்க, நான் நேரடியாக மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காரு. இவர் நேரடியாக மக்களை சந்திக்கிறத யாருங்க தடுத்தா? இந்த கதையை உருட்டிகிட்டு இருக்காங்களா, இந்த கதை தனி கதை. கரூர் மேட்டரை முடிச்சிடுவோம். அப்போ பெரிய யோகியர் மாதிரி அன்றைக்கி ஓடி ஒழிஞ்சிங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? கரூர் மக்களை பற்றி இன்னை வரைக்கும் கவலைப்படல. நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்ததுனால நீங்கள் யோகியர் ஆகிட மாட்டீங்க. அந்த சம்பவத்தில் அன்றைக்கி உங்களை காப்பாற்றி விட்டாங்க எதிர்கட்சிகள்லாம். என்ன சொன்னாங்க?
அவரை மட்டும் குற்றம் சொல்லாதீர்கள். எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கும் போலீஸுக்குமே பொறுப்பு இருக்குன்னாங்க. அண்ணாமலை கூடுதலாக உனக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தெரியுமான்னு போலீஸை கேட்டார். இதுதான். இதை வச்சுட்டு நீங்கள் யோகியன்னு ஒத்துக்க முடியுமா? இன்னும் வழக்கு விசாரணை தானே இருக்குது. அதனால் என்னை மட்டும் என்ன 41 பேர் செத்து போய்க்கிறான், எங்கள் துக்கம் அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு யாரையும் தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடிவாங்க, நியூ இயர் கொண்டாடிவாங்க, மலேசியாவில் ஆடியோ லான்ச் வச்சு டான்ஸ் ஆடிவாங்க. ஆனால் ஊரில் இருக்கிற இவங்க தொண்டெல்லாம் தீபாவளி கொண்டாடக்கூடாது. துக்கம்னா எப்படின்னு என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள் சார்? துக்கம் வலி, அதனால தான் 1 மாதம் வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க, வெளியே வராமல் இருந்தாங்க. பயந்து போனதுக்கும் ஓடி ஓடிறதுக்கும் பேர் துக்கம்னு ஊட்டிட்டாங்க. பொதுவாக ஒரு வீட்டில் துக்கம் காரியம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு எந்த பண்டிகை வந்தாலும் கொண்டாட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே மனிதாபிமானம் உள்ள எல்லாருக்குமே இருக்கும். என்னங்க இந்த வருஷம் பண்டிகை அங்கே கொண்டாடல? இல்லைங்க அது மாதிரி அப்பா தவிர்த்தாப்புல. பசங்களுக்கு மட்டும் துணி எடுத்தேன், ஏன்னா பக்கத்து வீட்டு பசங்களாம் போடும், சின்ன பசங்க மட்டும் கொடுத்தாங்க, மற்றபடிட்டாங்க. இதானே சொல்லுவாங்க எல்லார் வீட்லேயும். 1 மாதம் துக்கம், அடுத்த மாதம் ஜாலினா இருப்பாங்க. இந்த உருட்டு தான் சொல்ல வரேன், எப்படி உருட்டுனாங்கன்னு. அடுத்து என்ன வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. உங்களை யார் தடுத்தா? பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ எடப்பாடி போகிறாரு, பொதுக்கூட்டம் பர்மிஷன் வாங்கிட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்காரு. நயினார் போகிறாரு, அண்ணாமலை போகிறாங்க, எல்லாரும். நீங்கள் என்ன போகிறீங்க? நிர்வாகிகள் சந்திப்பு அப்படி வந்தாலே சார், இந்த நிர்வாகிகள் சந்திப்புல கூரையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சார். சேலத்துல ஒருத்தர் உயிரிழப்பு, ஏன் அங்க வெயில் தாக்கத்துல நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க, நிறைய பேர் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு மாற்றமா இந்த நிர்வாகிகள் சந்திப்புல பண்ணியிருக்காங்களா? விக்கிரவாண்டியிலேருந்து என்ன பண்ணியிருந்தீங்க? சேலத்தில் உயிரிழக்கு முன்னாடி நாங்களாம் சேலம் கூட்டம் முன்னாடியே நான் ட்விட்டரில் போட்டேன், இந்த பழக்கத்தை எப்போயாவது நான் விட போகிறீங்க, ஒரு மேற்கூரை போடுங்க. நான் நீ கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி கூட்டத்தில் மேற்கூரை போட்டுக்கோ, எங்கள் தலைவன் அப்படி தான் பண்ணுவோம், நீ யார் கேட்க இப்படிலாம் கேட்டானு ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான். சேர்ந்தவன என்ன பண்ணீங்க? எவ்வளோ செலவு. இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது, திடீர்னு ஏதாவது ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணா, அவர் 500 இலை எக்ஸ்ட்ரா வாங்கணும். டக்குன்னு அவர் காசு பார்த்துறீங்களா டைமில் அப்படியே இந்தா 500 ரூபா, அவர் 300 ரூபா கொடுங்க, இது வாங்கிட்டு வரணும், அந்தப்படி லிக்விட் கேஷ் அப்படி போய்கிட்டே இருக்கும். கல்யாண வீடு இந்த மாதிரி முக்கியமான செலவு. நீ மாநாடு நடத்துகிற எதுன்னு பண்ணுற, ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தாருண்ணா, செலவோட செலவாக 2 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்தாருண்ணா. அவன் டிஎன்ஏ எடுத்துகிட்டு வராங்க, அவருக்கு இதய நோய் இருந்தது, அவங்க தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தது, இப்படிலாம் இல்லை எவ்வளோ பெரிய கேவலமான தனம். இவர்களுக்கு என்ன சொல்கிறாரு? ரத்தம் சென்சிட்டிவ். அந்த உத்தரப்பிரதேச வேறு இல்லை, விஜய் வேறு இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சென்சிட்டிவ் தலைவர் இந்த இடத்துல ரைட்டில் திரும்பி அழுவணும். அப்படியா? கையை நீட்டிக்கலாமா மடிக்கலாமா? கையை மடிக்க தொங்க விட்டு அழுவுங்க தலைவர். ஆண்டா அழுதுட்டு தலைவர் மறுபடியும் திரும்பி சாரி சொல்லிட்டு பேசுங்க. இவர் இப்படி பண்ணிட்டு அழுதாருல, கீழே இருக்கிற யாருக்குமே ஒன்றுமே தோணலை. ஏன்னா தலைவருக்கு ஒவ்வொரு கூட்டத்துலையும் ஸ்டக் ஆகிடும் தெரியுங்களா. இந்த இன்டர்நெட்டு கரெக்டாக நான் அந்த வீடியோ அப்படி நின்றும் பாருங்க. போன கூட்டத்தில் நின்றுட்டார், ஞாபகம் இருக்குதா? எல்லாம் அப்படி நினச்சிட்டுக்கிறாங்க. தலைவர் கட்டாயிடுச்சு போல், தானாக பேசுவார், மனப்பாடம் பண்ணதை மறந்துட்டார் போல. இந்த செயற்கைத்தனம் இருக்குல்ல, மக்களும் என்னையும் பிரிக்க முடியாது, இது உணர்வு சென்சிட்டிவ் ஊயின்னு கத்துனார்ல. சஜின்னு ஒருத்தர் செத்து போனார்ல, யாருங்க அவர்? 25 ஆண்டு காலம் விஜய்க்கு ஃப்ரெண்டு. திருவனந்தபுரம் நெல்லை ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டவர். புஷிக்கு ரொம்ப க்ளோஸு. கட்சி ஆரம்பித்த அப்புறம் மாவட்ட செயலாளர். சென்னைக்கு கட்சி வேலையை வரும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார். இவர் போய் பார்க்கவே இல்லை. அங்கே போனால் சம்பிச்சிடும், இங்கேயே பார்த்துருக்கலாம், பார்க்கல. ஊருக்கு புஷி போய் பார்த்துட்டு மாலை போட்டு தலைவர் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கலான்னு சொன்னார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல. 2 பொம்பளை குழந்தைங்க இருக்குது அவருக்கு. நானும் பல தடவை ட்விட்டர் அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். நீ என்ன சொல்கிறது? நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில் சஜின்னு ஒருத்தர் இருந்து அவர் இறந்து போனார்னா அவருக்கு நீ உதவி பண்ணு, எங்கள் தலைவரை வந்து கேள்வி கேட்க நீ யார்? இப்படி தான் கேட்குறாங்களே தவிர, ஆமாம் இல்லை 25 வருஷம் உழைச்ச ஒருத்தனுக்கே இந்த கதினா நம்மலாம் எந்த மூளைக்கு? இப்படி யாரும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இவர் 41 பேருக்கு கொடுத்தாருல, அதை தாண்டி நீங்கள் விக்கிரவாண்டிலாம் பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு 2-3 நிர்வாகிலாம் செத்து போனோம். யாருக்காக கொடுத்தாரா? அட்லீஸ்ட்டு இந்த படத்திறப்புலா நடத்துவாங்க, இறந்து போனவங்களுக்கு தலைவரே மாலை மரியாதை போட்டு போனோம். எதா பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது. இவருக்கும் இந்த ஜனங்களுக்கும் எதுவுமே. விவேக்கில் ஒரு படத்தை கேட்பாங்களே, தலைவரே உங்களை நம்பி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறீங்க தலைவரே அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண?
அதுதான் அவங்களுக்கும் அதான் அவங்களுக்கும் அதானே பச்சக் பச்சக். ஆனால் இந்த தேர்தல் வந்து ஒரு விசில் புரட்சியா இருக்கும், ஸ்டாலினுக்கும் விஜய்க்குமான போர் தான் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லா இடத்துலையுமே திமுகவை தொடரதை மறக்காம செய்கிறாரு. ஆனால் அதே மாதிரி இப்போ இடையில KN நேரு விஷயம் வந்தது, அதை பற்றிலாம் ஏன் பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நல்ல கேள்வி கேட்டீங்க, பரவாயில்லையே யோசிக்கிறீங்களே. உங்களை மாதிரி ஜென்சி யோசிச்சுன்னா நல்லாயிருக்கும். கேட்டாரா? எங்களுக்கும் அவருக்கும் தான் போர், இவன் கொடியவன், இவன் மோசமானவன். அந்த மான்கராத்தில் சண்டை போடுவாங்கடா, லாஸ்ட்டில் அந்த ஸ்டெஃப்ரி சொல்லாப்புல சூரி, டேய் சண்டை போட்டு தொலைங்கடா அப்படின்னு. அந்த மாதிரி போர் போர், எங்களுக்கும் அவருக்கும் தான் போர். என்ன போர்? ஸ்டாலின் என் ஃப்ரெண்டு, இவர் ஃப்ரெண்டான். இவர் வயசை விட 8 வருஷம் அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. அவர் தானே சொல்றாரு எனக்கு எதிரி யாரும் இல்லை, அப்பதான் நான் நண்பன் அப்படின்னு. அவர் அப்படி சொல்லல, யாரையும் நான் எதிரியாக பார்க்க மாட்டேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நடவடிக்கையோ ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு மேடையில் பேசுகிறதோ நான் எதிரியாக பார்த்து அவங்கள ட்ரீட் பண்ண மாட்டேன்னு தான் அதோடைய அர்த்தம். இதுங்க எல்லாம் அறகுறைங்க தானே. ஒன்றே ஃப்ரெண்டு கடிச்சிக்கிறாரு, ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஒருத்தர் அவமானப்படுத்துறது தானே. கலாச்சிட்டாராமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தானே இதெல்லாம். நீங்கள் எந்த விஷயத்தை பேசணும், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாள் 3 நாள் மட்டும் தான் இவர் அறிக்கை விட்டு இருந்தாங்க. அதை எவ்வளோ பெருசாக ஆக்கிடணும். நீங்கள் எங்கே போய் நின்று பேசுகிறீங்க? வேலூரில் முக்கியமான பிரச்சனை என்ன? காஞ்சிபுரத்தில் போய் பாலாறு பற்றி பேசுனீங்க. பாலாறு எங்கே ஓடுது? வேலூரில். பாலாறு மணல் கொள்ளை பயங்கர ஃபேமஸ்ஸு. மணல் கொள்ளை இப்போ கூட கோர்ட்டில் கேஸாக வந்து பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. பேசணுமா வேணாவா? வேலூரில் யார் மினிஸ்டரு? துரைமுருகன் பற்றி பேசணுமா வேணாவா? KN நேரு விவகாரத்தை பேசணுமா வேணாவா? ஏவா வேலு பக்கத்து மாவட்டம் பேசணுமா வேணாவா? MRK பன்னீர்செல்வம் வேளாண் துறை அமைச்சர் என்னென்ன கூத்து நடக்குது பேசணுமா வேணாவா? அட வேலூர்லேயேங்க அந்த ஒரு சக்கரை ஆலை காமராஜர் காலில் திறந்தது, மூணுனது, அதுக்கப்புறம் மூணுனது தான் இவங்க. அதை பற்றி பேசுனா நேர்முகமாக மறைமுகமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு வாழ்வு கொடுக்குறது. அது விவசாயிகள், அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகள், அப்படி இப்படின்னு அந்த ஆளை மூடி கிடக்குது. பேசணுமா வேணாவா? ஆம்பூரில் ஒரு பாலம் 3 ஆட்சியில், அதாவது 3 தடவையும் இவங்களே நாங்கள் வந்தால் பாலம் கட்டி தருவோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நிறைவேற்றவில்லை. நீங்கள் வேலூர் தானே போனீங்க, அங்கே இருக்கிறத பேசணும். வேலூரில் முக்கியமான இது வந்து தோல் பதனிட தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை நசுங்கி போய் நறுங்கி போய் கிடக்குது. என்ன இவருடைய மின்கட்டண உயர்வு, இன்னும் பல பிரச்சனைகள்லாம் நசிஞ்சு போய் கிடக்குது. அதை பற்றி பேசணுமா வேணாவா? வேலூரில் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கேம் வந்து பெரிய அளவுக்கு இது. அந்த டீட்டெயில் எடுத்து போட்டு அடிச்சிங்கன்னா அவன் ஜென்சி கேட்டுக்குவான். அது தலைவர் வந்து வரான், வேலூரில் இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிக்கிறாங்க திமுககாரங்க, பாலம் கட்டி தரேன் நம்ம ஊரில் படுறா. தலைவர் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாரா. சக்கரால மூணுனதை தலைவர் வந்து சொல்கிறாரா. இந்த இவர் துரைமுருகன் ஒருத்தருக்காரா, மணல் கொள்ளடா, பாலாறு மணல் கொள்ளடா, பாலாறில் தடுப்பணை கட்டுறாங்கடா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு கேட்கவே இல்லைடா. இதெல்லாம் பேசணும் தானே. பச்சக்கு பால் டப்பா காண்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா யாருங்க கேட்டால் அவர்களுக்கு அப்படி தான் பேசணும். அப்போ எப்போ நீங்கள் அவர்களே தயார் பண்ண போகிறீங்க? இவரே தயாராகலன்னு வச்சிங்களேன், அவர் கேட்டால் தான் சொல்லுவார், நானே தயாராகலை, இதில் நான் வேறு அவங்கள தயார் பண்ணணுமா அப்படின்னு. இவர்களுக்கு டீமு, அந்த ரிசர்ச் டீமு, நீங்கள் பொதுவாக கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இவர் இருக்கார், யார், நம்ம அன்புமணி ராமதாஸ். டெய்லி அவரது ஒரு அறிக்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்க தெரியாத விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து பேசுவாங்க. அது எப்படி அவருக்கு தெரியுது? அன்புமணியை உட்காந்து தோண்டி எடுத்துன்னுக்கிறாரா? அவருக்கு ஒரு ரிசர்ச் டீம் இருக்குது. அந்த டீமு அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், அவங்கெல்லாம் டீட்டெயில் கொடுப்பாங்க. அதை எடுத்து அறிக்கையாக வெளியிடுவாங்க. அரசுடைய முறைகேடுகளை அறிக்கையாக வரும். இது எங்கேருந்து வந்துச்சு? ஐயா ராமதாஸ் கிட்ட இருக்கும்போது அவர்கிட்ட வந்தது. இப்போ 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க, ஆனாலும் 2 பேரும் அறிக்கை விட்டுட்டுருக்குறாங்க, இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. அண்ணாமலை எவ்வளோ டேட்டா எடுத்து அறிக்கையாக விட்றாரு, பேசுகிறாரு. இவர் எடப்பாடி விடுறாரு. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டு நாங்கள் தான் மாடர்னு, நாங்கள் தான் எல்லாம் அறிவியல் சேர்ந்து, நாங்கள் தான் என்ன சொல்கிறாரு, நமக்கும் திமுகவுக்கும் தான் இங்கே போட்டி, இதுக்கு நடுவில் இந்த NDA அது இதுன்னு. இதெல்லாம் என்ன காமெடியாக இருக்குது? என்ன காமெடியாக இருக்குது? சார், திமுகவை தாண்டி மற்ற அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்களா வாண்டடா வரீங்க, அதுதான் சொல்கிறேன். அதான் சொல்ல வரேன். மக்கள் பிரச்சனை பேசிட்டு போராட்டம் நடத்தினுக்கிறாங்க ஒவ்வொருத்தனும். நீ உட்காந்து இதோட முடிச்சுட்டு போயிட்டுனா தேர் உள்ளே போய் பூந்துச்சுன்னா அவள் தான் இதோட சாமி அடுத்த தேர் திருவிழாக்கு தான் வெளியே வரும். இதில் வந்து ஒரு காமெடியாக இருக்குது. இவர்கள்லாம் என்ன காமெடியாக இருக்குது? மக்கள் பிரச்சனை பேசுறது காமெடியாக இருக்குதா? அப்போ பச்சைக்கு பால் டப்பான்னு பேசிகிட்டு இருக்கோம் எல்லோரும். என்ன பேசுனீங்க நீங்கள்? மாடு கதை சொல்கிறீங்க. பேச்சு பெருமை உள்ள பேச்சு படம் வரும் தெரியுமா? எங்கள் ஒரு பாட்டுக்காரன், அதில் மாடை எப்படி ராமராஜன் அடக்குவார், பாட்டு பாடி ஆடிக்கிடுவார். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது.
பாக்யராஜ் பெரிய காலை வந்து வரும், ஊரில் எல்லாம் அப்படி பயந்து போய் மறந்து பார்ப்பாங்க, குழந்தை வேறு இருக்கும், குழந்தை முட்டை வரும். இவர் உடனே மாட்டுக்கிட்ட பேசுவார், இந்த பாரு என்கிட்ட வச்சிக்காது, அவ்வளோதான், நான் என்ன பண்ண வந்துடுமா, அது அப்படி இப்படி தலையெல்லாம் சிலுப்போம், பாரு ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு பசுமாட்டை கொண்டு வந்து விட்டுருவார். சார் அந்த சின்ன பையன்தான், நான் அனுபவம் தேவையில்லை, ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு தான் முக்கியம் அப்படின்றது தான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரியாக பார்க்க வேண்டியதாக இருக்கா சார்? மாரல் ஆஃப் த ஸ்டோரி அது கிடையாது, பைத்தியக்காரத்தனம். ஒரு காளை மாடு ஊரையே இடித்து தள்ளுது இதெல்லாம் பண்ணுதுன்னா அதுக்கு போய் 2 புல்லுக்கட்டை கொடுத்து அடங்கிடுமா? அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொன்னார், கூட்டிகிட்டு போய் வயல்வெளியில் மேய விட்றாங்க. அந்த மாடுக்கே தெரியுமா எங்கே போய் மேயணுன்னு, அது மேய்ஞ்சிருமே. மேட்ரு அது இல்லை, இது வந்து ஒரு ஸ்டோரி, இங்கிலீஷ் ஸ்டோரி இது. அதை இந்த பால் டப்பாக்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதை எடுத்துக்கிட்டு இவர் பேசுகிறாரு, இந்த குட்டி ஸ்டோரி, இந்த கதை விடுறது. நீங்கள் சின்ன பையன் எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து அப்படி பண்ணுறோன்னா, இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ விஷயம் அடுக்கணுண்ணே, எதா பண்ணீங்களா, எதையா பேசுனீங்களா? இன்றைக்கி கேஎன்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பல மணல்லேருந்து பல விஷயங்களில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக சிக்கியிருக்காங்க. இடி வழக்கு போட்டு நீதிமன்றமே விசாரிக்க சொல்லுது. இது எந்த ஆட்சியில் இதெல்லாம் பேசணுமா வேணாவா? இந்த பயமா? நாங்கள் யாருக்கும் போயிட மாட்டோம், இந்த பயம் பேச வேண்டியதுதானே? எந்த ஒரு விஷயமும் இந்த நேற்று 2-3 நேரத்தில் பார்க்குறீங்களா, காரை வச்சு ஒருத்தன் எப்படி இடிக்கிறான், இந்த ஒருத்தனை இடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான், அவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் இடிக்கிறான். ரைட்டில் போனால் அந்த வண்டியை போய் இடிக்கிறான், இங்கே போனால் இந்த வண்டி. கூட ஒரு எஸ்ஐ ஃபோன் பேசினே போகிறார் பார்த்தீங்களா, ஐயா ஐயா வண்டி இடிச்சிட்டாங்க, ஐயா இப்போ வந்து கைநெட்டிக் ஹோண்டா இடிச்சிட்டார், ஐயா ஐயா இப்போ வந்து இந்த வண்டி இடிச்சிட்டாரு. அந்த அவர் ரன்னிங் கமிட்டி கொடுத்துனுக்கிறாரு. அவர் போனாலும் அவரையும் ஏற்றி கொண்டுருவான். அதனால் கடைசியில் ஒரு காய்கறி இதில் போய் விட்டுறான். என்னன்னு கேட்டால் முழு போதை. இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்களா, திமுக நகர செயலாளருடைய பையன் முழு போதையில் அவங்க அங்கே நின்று பேசியிருந்துருக்காங்க, வழி விடலன்ட்டு நகர்றாங்கன்னு பேசிகிட்டுக்குள்ள காரை கொண்டு வந்து அவங்க 4 பேர் மேலே இடித்து, 4 வயசு குழந்த, கணவன், மனைவி, அவங்க அப்பா, அவர் ஒரு அரசு ஊழியர், அவர் செத்து போயிட்டார் ஸ்பாட்லேயே. இந்த 3 பேரும் காயம். அப்போ நாடே இவங்களது, நம்ம என்ன பண்ணாலும் அது இல்லை, போதை கலாச்சாரம், போதையில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.